எந்த இதில் வரும்? குழந்தைகள சவுண்ட் வருமா, நாயில் சவுண்ட் வருமா? நாய் சாப்பிட்டுனா அப்படி தூங்கிடும். அதோட சுச்சு கக்காலாம் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், கோ ஃபினிஷ் ஸ்லீப், அவ்வளோதான். அங்கே பாருங்க எல்லாம் அமைதியாக உட்காந்துட்டு இருக்குங்க. ஓகே, இப்போ யார் கத்திட்டு இருக்கா? மனுஷன் நம்ம தான் கத்திட்டு இருக்கோம். இங்கே யார் பிரச்சனை? நம்ம தான் பிரச்சனை. நம்ம மேலே கண்ணாடியை பார்த்து கொஸ்டின் கேட்டுக்கணும். உன் வீட்டு பிள்ளைய கடிச்சா தெரியுமா அப்படின்னா, உன் வீட்டு பிள்ளைய அசிங்கமா பேசினா தெரியுமா? லாஸ்ட் டைம் கேட்டேன், எத்தனை பொண்ணுங்களை அசிங்கமா நாயை வச்சு பேசுறாங்க தெரியுமா? எனக்கு பேசியிருக்கானுங்க. எனக்கு நீ நாயை வீட்டுக்குள்ள வச்சு என்ன பண்றேன்னு தெரியும், வீட்டுல ஏன் வச்சிருக்கேன்னு தெரியும். அட பக்கி, அது ஸ்டெர்லைஸ், அது என் புள்ள மாதிரி. அதே மாதிரி பெத்த பிள்ளைய ரேப் பண்ற அப்பனுங்க இருக்காங்களா, அப்ப நீ கேட்கிற கேள்விக்கு நீ அதான் பண்றியா நான் கேட்டா அப்படி இருக்கும். இட் வாஸ் அப்சர்ட். ஒரு அறிவே இல்லாத கேள்விங்க இதெல்லாம். இந்த மாதிரி கேட்கறவங்க நீங்க பதில் இதே கேளுங்க. அதாவது உங்களுக்கு டெம்ப்ளேட்டுக்கு டெம்ப்ளேட் தரேன், எடுத்துட்டு போய் எல்லாரையும் குத்துங்க. ஒரே டெம்ப்ளேட் தான் பேசணும், ஒலிக்க பேசணும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இவங்களுக்கு சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தியாகுது, நம்ம இந்த இருக்கிற கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு தப்பு பண்ணிடுறோம் அப்படின்ட்டு அங்கிருந்து வந்து இவனுங்க என்னமோ நாயை காப்பாத்துற மாதிரி அவனுங்களை அடிப்பானுங்க.